பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி ஏவிஎல் டிகே சேனலை, யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளையும் ஆண்டுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்யும்படி தேவ சமூகத்தில் கூடி வந்த நம்மோடு தேவன் உறவாடுவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டின தேவகுமாரன் இரத்தத்தின் சரீரத்தையும் பானம் பண்ண போற இந்த நல்ல வேலையில ஏசாயா 58:11 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவருஷன காலங்கள்ல ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரற்று போல் இருப்பா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்திலையும் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு வாரமும் தியானம் செய்யும்படி கிருபை தருகிறார் ஆண்டவர். சிலர் என்ன செய்வாங்க, கடவுளுடைய கிருபைனால அன்னைக்கு மட்டும் வாக்கு தத்தத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவங்க வருஷம் வாக்கு தத்தம்னா தெரியாது யாருக்குமே. அந்த மாசமே இன்னும் வாக்கு தத்தம்னா மற்ற சபையில எல்லாம் தெரியாது. சில சபைகள்ல தேவன் வாசிக்கிறது உண்டு. ஆனால் நித்தம் உன்னை நடத்துவேன்னு வாக்கு கொடுத்தார். வாக்கு மாறாதவர், அவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த நாளில தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஒரு கொடுத்த வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம், எபிரேயர் பக்கம் 311, புதிய ஏற்பாடு. ஆவியானுடைய மகாபெரிய கிருபையினாலே தேவ பிள்ளைகளை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய திருவார்த்தை பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. யார் அவர்? யார் சொன்னது? என் நேச பெருமக்களே, கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய திருநாமம் மேம்படும் திருமுழு ஞானஸ்தானம் எடுத்து ஜீவபுத்தத்துல பெயரிடப்பட்டவர்களே, இங்கே வேத வார்த்தை சொல்லப்படுது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உன்னை கைவிட மாட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, அவர் உன்னை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு நினைவுபடுத்தி பார்க்கலாம். தேவ சமூகத்துல ஒரு இரத்தத்தின் சரீரத்தை மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இணைப்பு, பாண்டு. இந்த வேத வசனத்தின்படி பார்த்தா அவர் மனவாள, நம்ம எல்லாம் மனவாட்டி. உறவு எப்படி ஆரம்பமாகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி உறவு கை கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கை கொடுக்கிறோம். சுக செய்தி விசாரிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? கை கொடுக்கிறோம். நல்லா இருக்கிறேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாரும் கையெடுத்து வணங்குவோம். சிலர் ஆவில வளர்ந்து பார்த்தீங்கன்னா அக் பண்ணி நன்றி சொல்லுவோம். சிலர் கை கொடுத்து ஷேக் பண்ணி நன்றி சொல்லுவோம். ஆனா ஒரு நாளில நமக்கு கைபிடிக்கிற அனுபவம் உண்டு. திருமணத்துல என்ன செய்வாங்க, ஒரு கையை ஒரு கை, கணவன் மனைவி கையை பிடிச்சு, தாய் தோப்ப கை பிடிச்சு நாங்க வாக்குறுதி கொடுப்போம். திருமணம் செய்யும் போது கைபிடிப்போம். வாக்குறுதி, நான் உன்னை விட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த சம்பவத்திலும் கடவுளுடைய கருவினால நான் என்ன செய்வேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு. யார் அவர்? யார் சொன்னது? ஆண்டவராகிய எம்பெருமான். உன்னை கைவிட மாட்டார் அவர்.
செய்தி கேட்கிற தெய்வத்துடைய பிள்ளைகளே, யார் உன்னை கைவிட்டு இருந்தாலும் சரி, யார் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும் சரி, நம்முடைய மணவாளன் உன்னை தனியே விட்டு கடந்து போக மாட்டார். அவர் உன்னோட கூடவே இருப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு வேதனைப்படுறியா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, கூனி குறுகிறாயா? அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் அப்படின்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. இல்லையா? யாரால சொல்ல முடியும்? ஆனா சிலர் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சொன்னா செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சொன்னா செய்கிற தேவன். அப்போ ஆண்டவருடைய கிருபையால மனுஷன் சொன்னா செய்யணுமா? ஆமா. ஆண்டவர் உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாருன்னா அதை நீ சரிவர கரெக்டா செய்யணும். செய்யலன்னா செய்ய வைப்பாரு. உன் மேல இந்த கடமை. நோவா எந்த காலத்தில் நடந்த சம்பவம் இது? கப்பலை கட்டு நோவா. யார் சொல்றது? இறைவன் எம்பெருமான், அந்த சராசரங்களும் படைத்த தெய்வம் சொல்றார். கப்பல் எப்படி இருக்கும்? முதல் ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை கப்பல் சொல்றார். ஆண்டவர் தான் முதல்ல கப்பல்னு பேர் வைக்கிறாரு. கப்பலை செய் நோவா. கப்பல் எப்படி இருக்கும்? நான் கத்து தரேன், உன்னை காப்பாத்தும்படி. அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. ஆபிரகாம் தாட்சனை பார்த்து கர்த்தருடைய கிருபையால, ஆபிரகாமே, உன் நேச குமாரனும் ஒரே பேரானுமான குமாரனை நான் காட்டும் மலைகளில் ஒன்றிலே என்னை கொண்டு போய் அவனை தகன பலியா பலியிடு. அப்படியே கீழ்ப்படிஞ்சார். 100 வயசுல கொடுத்த மகன் தானே, ஒரே பையன் தானே, எல்லா வாரிசு சொத்து சொகத்துன்னு பார்த்தாரா? இல்ல, கீழ்ப்படிஞ்சார். யோனா ஆண்டவர் அழைக்கிறார். நினிவே மக்களுக்கு போய் நீ சுவிசேஷம் சொல்லணும்வா. யோனா என்ன பண்றாரு? ஆண்டவரை ஏமாத்துறாரு. ஆண்டவரை ஏமாத்தினா, ஆண்டவரே ஏமாத்துற அழுகு வந்துட்டியா? சிலர் சொல்லுவாங்க சண்டையில, குடுக்கல் வாங்கல என்னந்தா போடிய ஆண்டவருக்கு காணிக்கு பட்டதா விட்டுறேன். நான் இன்னமும் இந்த அம்மா வந்து பெரிய கோடீஸ்வரி மாதிரி ஆண்டவருக்கே காணிக்கு பட்டதா விட்டுறாங்களாம். இல்ல, ஆனா யோனா ஆண்டவர் அழைக்கிறாரு. அவர் தடுமாறுறாரு, உடலை செய்ய வச்சார். கரங்களை தட்டி அல்லேலூயா. செய்ய வச்சாரா இல்லையா? செய்ய வச்சார். அப்போ ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போனீங்கன்னா, தனிமையாகப்பட்டதுனால தேவனை குற்றப்படுத்தாத. அவர் நல்லவர், அவர் சொன்னதை செய்கிறவர். உங்ககிட்ட ஒன்னு எதிர்பார்க்கிறான்னு அதை நீ செஞ்சினா இன்னும் உனக்கு மேல 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 படிப்படியா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. வாசிங்க 13 6 வாசிச்சு பாருங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நாம் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரே எனக்கு சொல்லிட்ட போது நீ எல்லாம் எனக்கு முன்னாடி என்னடா? அவரு எனக்கு சகாயர். அவரு நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை கைவிடுதும் இல்லைன்னு சொன்ன தெய்வம் அவரே என்ன சொல்லிட்டு போது நீ எனக்கு முன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. நான் அதனால நீ என்ன பண்ண? தைரியமா இரு, தைரியமா இரு. ஐயோ கிறிஸ்துமஸ் வந்துச்சே, பிறந்த நாள் வந்துச்சே, நான் என்ன செய்யறது ஏது செய்யறது அங்கலாய்க்காத. கடவுளுடைய கிருபையில ஆண்டவர் சொன்ன வாக்கு உனக்கு நிறைவேறும். ஒண்ணுக்கும் உதவாத மண்ணை கூட கடவுள் உனக்கு பொண்ணா மாற்றி தருவார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? அவர் சொல்லிட்டாரு, பயப்படாத. ஏன்? அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு சகாயர், அவர் தான் எனக்கு உதவி செய்யறாரு. பயப்படாத, அவர் எனக்கு சகாயர். பயப்படாத. இவ்வளவு உன்னை நடத்தலையா? இத்தனை வருஷம் நடத்தலையா? டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யா மாத்தலையா? நானு உன் வீட்டுல இருக்கிற அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பாரு.
அதை நான் பொய்யா மாத்தலையா? ஏன்? நான் தான் உனக்கு உதவி செய்யறாள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் உன் சகாயர். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் சொல்றதை நீ செய். நீ இன்னும் நல்லா இருப்ப. நான் இன்னும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் உயர்த்துவேன். தேவ கிருபை. அதை விட்டுட்டு அந்த யோனாவை போல அகடியும் காட்டக்கூடாது. அவரை ஏமாத்தலான்னு நினைக்க கூடாது. அவரை ஏமாத்தலான்னா யார் ஏமாந்து போயிடுவான் தெரியுமா? தேவனுடைய கிருபை. வாசிங்க 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. நான் உன் சகாயரு. நான் அன்னைக்கு சொன்னது மாத்திரம் இல்ல, நாளைக்கு வரவங்களுக்கு மாத்திரம் இல்ல, வரப்போகிறவங்களுக்கு நான் சகாயர் தான். கரங்களை தட்டி நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நான் மாறவே மாட்டேன். நான் மாற மாட்டேன். நீ ஒன்ன சொல்ல மாறிடுவேன். நான் மாறாதவர். யார் சொல்றது? ஆண்டவராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகாயர் உன்னோடு இருக்கும்போது தைரியம் கொண்டு விசுவாசத்தோட சமாதானத்தோட நீ உன் காரியங்களை செய்யும் போது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ கிருபைனால தேவ பிள்ளைகளை விடாத ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறியா? உபவாச நாட்கள்ல உபவாசத்தோடு சில காரியங்களுக்கு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறியா? பயப்படாத. தொடர்ந்து ஜெபம் பண்ணு. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இரு. கர்த்தர் அதன் காலத்தில் அதன் நேரத்துல நீ நினைச்சு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் நிச்சயமாக, நீ முழங்கால் படிட்டு உபாசத்தோட ஜெபிக்கிறியே, நீ மட்டும் ஜெபிக்கல, உன் கூட அவரும் முழங்கால் போட்டுதான் இருக்கிறாரு. அவரும் உன்னோட கூட தான் இருக்கிறாரு. உன்னோட பலனா இருக்கிறார். உன்னோட பலனா இருக்கிறார். உன் மேல பலனா கிருபையா இருக்கிறார். ஓ, உன் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமா விளங்குது. ஏன்? அவர் சகாயர். அவர் சகாயர். அந்த சகாயர் சொல்றத வாசிங்க. எபிரேயர் 13:9 வாசிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பாத்தீங்கன்னா அநேக போதனையினாலே அநேகர் சொல்றதை கேட்காத. இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், இங்க அங்க சொன்ன கெட்டு போயிடுவ. நம்ம சபையில இருந்து ஊழியக்கார் வார்த்தையும் ஆண்டோட வார்த்தையும் கேட்காம போனவங்க கெட்டு போயிட்டாங்க. எலிசபெத்ன்ற ஒரு அருமை மக நல்ல வேலை செய்வாங்க நம்ம சபையில. கபடற்றவங்க, அவ்வளவு பணிவிட செய்வாங்க. மனுஷனுடைய வார்த்தையை நம்பி போய் இப்போ உடம்பு சரியில்லையா, எங்கேயோ காணாம போயிட்டாங்களாம். தேடுறாங்க. நல்ல நல்ல தாய், அந்த எலிசபெத்ன்ற நல்ல தாய், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பாவம் யார, எந்த குடும்பத்தை சார யோசிச்சுவார்? ஏன்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த நிலைமையிலும், எப்பேற்பட்ட நிலைமையிலும் தேவ பிள்ளைகளை எப்படிதான் இருக்கணும்னா, பக்தன் ஒருத்தர் சொல்றான், எப்படி? புயல் காற்று வீசினாலும், புயல் காற்று வீசினாலும், இடியும் மின்னல் மழையானாலும், திசை மாறி போவேனோ என் இயேசுவே, திசை மாறி போவேனோ என் இயேசுவே. எந்த நிலைமையானாலும் நீ என்ன பண்ணக்கூடாது?
மாமன், மச்சான், அத்தை, சித்தி, நாத்தனாரு, காத்தனாரு, இவன் சொன்னா அவன் சொன்னா, அந்த பாதிரி இந்த பாதிரி, இது அது ஏவன் சொன்னாலும் நீ நிலையா நிக்கணும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஏன் நிக்கணும் தெரியுமா? போக வேண்டிய தூரம் வெகு தூரம், பரமேறணும். யார பத்தி என்ன சொன்னாலும் உன்னுடைய பிரதிஷ்ட வாழ்க்கையில உறுதியா நிக்கணும். உன்னை கெட்டு போகிறதுக்கு பயங்கரமான சதி மோசன செய்வாங்க. நீ பின்மாறி போறதுக்காக எதுவோ செய்வாங்க, சொல்லுவாங்க. உனக்கு ஒரு உதாரணம், ஒரு நல்ல தாய் எலிசபெத். தேவனை விட்டு போனாங்க, அவன் பிள்ளை செத்து போச்சு. சபையை மறந்து போனாங்க, பேச்சு கேட்பாரு, பேச்சு கேட்டு வியாதி வந்தது, குடும்பம் சின்ன பின்னமானது. இன்னும் எத்தனையோ சொல்ல. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளை, பலவிதமான அந்நிய போதனைகளால அழுப்புண்டு திரியாதிருங்கள். அண்டர்லைன் இட்டுங்க. பலவிதமான அந்நிய போதனைகளை உங்களை திணிப்பாங்க. திடீர்னு வீட்டுக்காரனே வந்து பாதரா நின்று போதிப்பான், பிரசங்கம் பண்ணுவான். வீட்டுக்காரனே பிரசங்கம் பண்ணுவான், காலையில பிரசங்கம் பண்ணுவான், தூங்கி எழுந்த உடனே பிரசங்கம் பண்ணுவான். கிளம்பிட்டியா, பைபிள் எடுத்துக்கினியா, பேக மாட்டிக்கினியா, இது பண்ணியா, பிரசங்கம் பண்ணுவான், பிரசங்கம் பண்ணுவான். இல்ல, பிரசங்கம் பண்ணட்டும், அது வேணான்னு சொல்ல. அவனோடு இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுடைய கிருபை, கிருபை. அப்போ அது ஒரு நாள் ரட்சிக்கப்பட கூடுமானா ரட்சிப்புள்ள கொண்டு வந்துடுவாரு, நீ பயப்படாத. ஆனா அதனால நீ தேவனை விட்டு தூரம் போயிடாத. கடவுள் வாழ்க்கையில, ஆலயத்துல, ஊழியத்துல உறுதியா நிக்கணும். பலவித போதனையில் இழுப்புண்டு நீ போயிட்டீனா கஷ்டம். வாசிக்கலாம் தெய்வத்தோட பிள்ளைகளை. 1 தீமோத்தேயு எழுதின புத்தகத்துல ஆண்டவருடைய கிருபையில அப்படியே பக்கத்துல தான் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பக்கம் 288 பக்கத்துல தான். 4ஆம் அதிகாரம் 14 ஒரு வாசித்து பாருங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இருக்காத. அல்லேலூயா. உன்னு மேல இரக்கமா இருக்கிற சகாயர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபையினால தேவன் உன்னோட பேசுறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, ஒண்ணுமில்லாத உன்னை என்னை அழைத்து அபிஷேகம் கொடுத்து வரம் கொடுத்து ஜெபிக்க பழக்க வச்சு, பாட துதிக்க வச்சு, முழங்கால் படியிட செய்து எம்பெருமான ஆராதித்து துதித்து அவரை தொழுது கொள்ளும் போது அவர் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். வரம், வரம்னா சொல்லும் போதே வரம் எப்படி இருக்கு பாருங்க. வரம் கொடுக்க சிலர் சொல்லுவாங்க, நானு வரமா வர இருந்து பெற்றெடுத்த பிள்ளை, வரமா வர இருந்து பெற்றெடுத்த பிள்ளை. அப்போ ஆண்டவர் சொல்ற போது நீ மூப்பராய சங்கத்தால் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனமா பேசுறாரு சபையில. அப்போ உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு. அந்த வரத்தை நீ என்ன பண்ணணும்? உண்மையில கையை வச்சு. இப்போ எலிசா என்ன பண்ணாரு? நாகமான் குஷ்டரோகி ராஜா, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறு பெண்ணு, வேலைக்கார பொண்ணு, எஜமா
இவ்வளோ பேருக்கு அதிகாரியா இருக்கிறாரு, பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கிற என் எஜமானுடைய கை குஷ்டரோகமா இருக்குது. என் ஊழியக்காரன் போனாக்கா அவர் மேல இருக்கிற வல்லமை இவர் பட்ட உடனே அந்த குஷ்டரோகம் நீங்கிடும் அப்படி சொல்லுது. அவரும் கீழ்ப்பிடிச்சு போறாரு. அங்க ஒரு செய்தியை நீங்க பார்க்கணும். ஊழியக்காரர் போறாரு, நல்லா தடப்படலாம் சீட் எடுத்துன்னு போறாங்க. அப்ப ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, உள்ள இருக்கிறாரு, ஆளுங்களை யார் வந்துக்குதுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாகமான் ராஜா வந்துக்கிறாரு. சரி, என்ன அப்படியா, சரி ஓகே. அவர் என்ன பண்ண சொல்ல, யோர்தான்ல போய் 3 முறை முங்கி சொல்லு போ சொல்ல, அப்படியே போட சொல்லுங்க. நம்ம ஆளுங்க இப்ப எப்படி, நம்ம இப்ப ஊழியக்காரங்க எப்படி தெரியுமா, கிறிஸ்துமஸ் வருது இல்ல, எம்எல்ஏ 500 ரூபாய் தருவாரா, எம்பி 500 ரூபாய் தருவாங்க, இங்க புடவை தருவாங்களா, இங்க பேண்ட் சட்டை தருவாங்களா, இங்க பைபிள் தருவாங்களா, எல்லாம் ஓடுவான். இது ஒரு பழப்பு. உன ஊழியக்காரனா வச்சுக்கிறாரு ஆண்டவர். உன்ன நீ மத்தவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு கடவுள் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இங்க எலிசாவை பாரு, நாகமா வந்துகிறாரு, அப்படியே போ சொல்லு போ. ராஜா அவரு கோபப்பட்டாரு. என்ன பண்ணாரு, அவர் வந்து எண்ணெய் வச்சு என்னை தொட்டு என்ன குஷ்டரோகத்தெல்லாம் தடவி சோகம் கொடுப்பாருன்னு பார்த்தா, உங்க ஊர் தண்ணி மட்டும் நல்ல தண்ணி, எங்க ஊர் தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு போயிட்டாரு. கூட இருக்கிற உடன் ஊழியக்காரர் சொன்னாங்க, ஐயா 10 கோடி ரூபாய் சர்ச்சை கட்டி கொடுத்து நாங்க கொடுத்துருப்பில்ல, பெரியக்காரன் செஞ்சா என்ன, சின்னக்காரன் செஞ்சா ஒரு சொல்றதை செய்யறதுல என்ன தப்புன்னு லகுவா அழகா சொன்னாங்க பாரு. அப்பதான் ஒரு உணர்வு வருது. ஓ அப்படியா, அப்படியே ஒரு முறை குளிச்சாரு, முங்கி எழுந்தாரு, ஒண்ணும் இல்ல. 2வது முறை முங்கி எழுந்தாரு, ஒண்ணும் இல்ல. 3வது முறை முங்கி எழுந்தும் போது குஷ்டரோகம் தேங்கி கடவுளுடைய கிருபைனால அப்படியே என்ன பண்ணாரு, சிறுபுள்ள போல எழுந்துக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு தீர்க்க தரிசனம் வருது இல்ல, ஆராதனைக்கு வர இல்ல, ஆலயத்துல வந்த உடனே மற்ற சபைகள்ல போன் பேசுற மாதிரி நம்ம சபையில இல்ல. சொல்றேன், இந்த செய்தியை உலகமெல்லாம் பாக்குறாங்க. ஆண்டவர் மட்டும்தான் நீ ஆராதனை செய்யணும். ஆராதனை வேலையில உன்னை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அப்போ உனக்கு கர்த்தர் என்ன பேசுறாரு, அப்போ உனக்கு வரமா ஒரு வார்த்தை வருதுன்னா ஆண்டவர் எனக்கு தான் சொல்றாரு, அப்படியே கெட்டியமா பிடிச்சிக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் ஒரு முறை பிளம்பர் வேலை செய்யிட்டு ஊழியம் செய்யறேன். அப்ப டிஜிஎஸ் தினகர் ஐயாவுடைய ஓப்பனர் மீட்டிங், பெரிய மீட்டிங், லட்சக்கணக்கான ஜனம். நான் என்ன பண்றேன், சைக்கிள் இப்போ கோயம்பேடு தாண்டி வந்து நான் வேலைக்கு வரணும். நாங்க எங்க அண்ணா நகர்ல நான் இருக்கிறேன் வீடு. கோயம்பேடு தாண்டி மத்சரவாத்துக்கு தாண்டி நான் வேலைக்கு போனோம் சைக்கிள்ல. அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் கடவுள் கிருபையில இந்த இடத்துல என்ன ஆண்டவர் நிக்க வச்சிருக்கிறார். யாரும் எனக்கு ஒரே செக் எழுதி இங்க கொடுத்துல, கர்த்தருடைய கிருபை. அப்போ பிரயாசப்பட்டு ஊழியத்துல கலந்துக்கணும். சைக்கிள்ல வந்து சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அந்த கூட்டத்துல போயிட்டு ஜனம் சரியான ஜனம், உட்கார முடியல, அப்படி நிக்கிறேன். ஆல்டர் கால் வருது. டேவிட் குமார் அவர் பேசுறாரு. டேவிட் குமார், யூ காலிங் ஜீசஸ், அவர் பேசுறாரு. கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தரார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. நான் அப்படி அதிர்ந்து போனேன், அதிர்ந்து போனேன். டேவிட் குமார், ஜீசஸ் யூ கால் பிளஸிங், தீர்க்க தரிசன வரம், அப்படி அசந்து போனேன். அன்றிலிருந்து கர்த்தருடைய கிருபை, வாயின் வார்த்தை சொல்றது அப்படியே நடக்கும். தூத்துக்குடியில மெல்லின்ற ஒரு மக ஊழியம் செய்யறாங்க, இண்டிவிஜுவலா இப்பதான் அப்படியே வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரம் இல்லை, ஜபிக்கும் போது பேய் பேச விடாது. அப்போ ரொம்ப ஏழ்மையான மகன். ஒரு நாள் நாங்க அங்க போய் மீட்டிங் போயிட்டு கடவுளுக்கு எப்படி ஜபத்தை முடிச்சுட்டு வரும்போது ரெக்வெஸ்ட் பண்ணி, ஐயா எங்க வீட்டுல ஒரு படி சாப்பாடு சாப்பிட்டு போங்க, ஆனா சமைக்கிறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்லை. இருந்த அந்த 500-600 ரூபாய்க்கு எதோ செஞ்சு அவங்களால முடிஞ்சது மட்டும் கறி எதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு ஆண்டவர் கிருபையினால அவங்களுக்கு பிளஸ் பண்றேன். கர்த்தர் இன்னிலிருந்து நீ தொட்டு ஜெபிக்கிறவர்களை தேவன் பேய் பிசாசுகளை ஓடும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு மேல அந்த வரத்தை தராருன்னு சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டவர் கிருபையினால நமக்கு ஒரே உற்சாகம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்,
டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு கூட்டத்துல போய் ஜெபம் பண்றாங்க, கை நீட்டுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, தேவதாசன் சொன்ன வரம் என் மேல பலிக்குமானால் இப்பொழுது ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில். பேய் ஆடுது, பிசாசு ஆடுது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்துக்கு அசதியா நினைக்கூடாது. என்ன எப்படி ஒண்ணா நீ பார்க்கலாம், ஆனா என்னோட இருக்கிற தேவனை நீ எப்படி பார்க்கணுமா அப்படிதான் பார்க்கணும். வாயின் வார்த்தை எப்படி பார்க்கணும் அப்படிதான். ரத்தத்தும் சரீரத்தும் மானமனம் கர்த்தருடைய பிள்ளைய இந்த சபையில வந்து ஒண்ணு ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயம் கடவுளுடைய கிருபையினால நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டு ஒரு நாள் நீ நினைத்ததை அவர் கைகூட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? தேவ சமூகத்தை நான் சொல்றேன். அதான் எப்படி அப்போ வரத்த கடவுளை கிருபையினால அசதியா நினைக்க கூடாது. சபைக்கு வரும்போது வாசிங்க 4:16 வாசிங்க. இது இன்னும் உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உபதேசம் பிரசங்கம் இப்படி பண்ணும்போது அங்க என்ன நடக்குதான்னா ரட்சிப்பு கிடைக்கும். ஒரு பாவி மனம் திரும்புவான். திருப்பிரசங்கத்துல பாடி துதிச்சு ஆராதிச்சு தேவ நாமத்தை மையப்படுத்துறோம். ஏன்? அவர் நமக்கு செய்ததை எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால ஒரு கூட்டமா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு 50-55 பேர் வரோம். நாங்க ஊழியத்துல எல்லாரும் என்ன செய்யறோம்? நான் சொன்னேன், ஐயா பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஊழியம் செய்யலாம். போகும்போது பிளைட்ல கூட்டிட்டு போகலாம், வரும்போது கப்பல்ல வரலாம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பிள்ளைங்க எப்போ போய்க்குது, எப்போ வந்துக்குது அப்படின்னு. அப்போ நம்ம பிள்ளைங்களை நீங்களும் என்ன பண்ணலாம், கடவுள் கிருபையில பாஸ்போர்ட் எடுக்கும் போது நீங்களும் அந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி கர்த்தர் கிருபையில அங்கே மிஞ்சி போன ஒரு 2000-3000 செலவாகனு வச்சுக்க, மொத்தத்தில் ஒரு 5000 ரூபாய் வச்சுக்க, போயிட்டு வர்றது கடவுள் கிருபையில நீங்களும் ஒத்து வச்சுன்னா நீங்களும் ஃபிளைட்ல போயிட்டு கப்பல்ல வரலாம். விருப்பமானவங்க கடவுள் கிருபையில சொல்லுங்க, தேவன் நம்மளை நடத்துவாராக. வாசிக்கலாம் அன்பு கர்த்தரோட பிள்ளைகளை. 4 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ யாரு என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணணும், ஆகிலும் அப்போஸ்தலர் 20-24 ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையா எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் முடிக்க கர்த்தராகிய இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யாரு என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் அவருக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யணும். வாசிங்க 17. ஆண்டவருடைய கிருபை ஒரு நிமிஷம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால தேவ பிள்ளைகளை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் கர்த்தருடைய மகாபெரிய கிருபை வாசிங்க 17 வாசிச்சு பாருங்க. கர்த்தரும் துணையா நின்னு என்னால பிரசங்கம் நிறைவேறுகிறதாகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்களே, எங்கிருந்து ரட்சிக்கப்பட்ட நீ நானும் சிங்கத்து வாயிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை விட்டுட்டானா சும்மா? நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது சும்மா இருந்தானா? ரட்சிக்கப்படும் போது சும்மா இருந்தானா? ஒரு ஆட்டு ஆடலையா? ஒரு பாட்டு பாடலையா?
சிங்கம் கர்ஜிக்கிறது போல கர்ஜிக்கலையா, சீரி போடலையா? ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படலனா இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா? யோசிப்பார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயில கர்ஜிக்கிறது போல நம்ம ரட்சிப்பு நம்மளை விட்டானா? யோசிப்பாரு. தெய்வத்தோட பிள்ளைகளை ஆண்டுடைய கிருபை எப்படியா? கர்த்தரோ எனக்கு துணையா நின்னு. எப்படி? யார் துணை இருந்தது? யார் இருந்தது கூட? அவருதான் துணை. எப்போ? அவருக்கு நீ என்ன செஞ்சியா? என்ன ஆக்கி போட்டியா? என்ன படையில எடுத்தியா? என்ன நெருப்பு கிருப்பி என்ன மெரிச்சியா? இல்ல ரத்தக என்ன குத்தியா? இல்ல சர்ச்சை கிச்சிக்கு என்ன இடம் கிட்ட வாங்கி குத்தியா? இல்ல ஆண்டோட பிள்ளைங்க ஜூஸ் செய்யறாங்களே வராங்களே தாகமா இருப்பாங்க காப்பி தண்ணி கலக்கி குத்தியா? இல்ல ஜூஸ் என்ன போட்டு குத்தியா? இல்ல ஊழியக்காரிக்கு என்ன வந்து என்ன பண்ணிவிட செஞ்சியா? ஒண்ணும் கிடையாது. என்ன சொன்னா? இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல. சி, எப்ப பார்த்தாலும் கை தட்டிக்கின்னு கும்மா லட்சணிக்குதுங்க. இப்படிதான் நம்ம சொன்னோம். ஆனா நமக்கு கடவுள் பாருங்க, அதை நினைச்சு பார்த்தாரா? இல்ல. உன்னை வாழ வைக்கணும்னு அவர் நினைச்சாரு. என்ன வாழ வைக்கணும்னு அவர் நினைச்சாரு, ஆசீர்வதித்தாரு, தொட்டாரு, தூக்கினாரு. தேவன் இன்னைக்கு அவரை பாடுபடி வச்சார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவருக்கு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நமக்கு அவர் துணையா இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கூட, உன்னையும் கூட கர்த்தருக்கு சித்தமான தொடுவாரு. உன்னை கூட தேவனுடைய கிருபையினால் ஆண்டவர் தொடுவாரு. நீ வேதனை கூனி குறுகி ஏதோ ஒரு சூழ்நிலை அங்கலாய்த்து இருக்கிற இல்ல, அவர் உன்னை தொடுவாரானால் நீ அவருக்கு வேணும்னா அவர் உன் கூடவே இருக்கிறார். கடவுளுடைய கிருபை என் கூடவே இருந்தார். வாசிங்க 18 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காட்டார். கொஞ்ச நெஞ்ச தீமை இல்லை, 1-2 தீமையா? சரீரத்தில் எத்தனை அவயம் இருக்குது? எத்தனை உறுப்பு இருக்குது? உன் தலையில எத்தனை முடி இருக்குது? எல்லா தீங்குக்கும் உன்னால தலவாரும் போது ஒரு 4-5 முடி வந்துட்டா உன் மனசு வேதனைப்படும். ஐயோ முடி கொட்டுது. அதை கூட கர்த்தர் என்ன பண்ண? ஐயோ என் மக வேதனைப்படுறாளே. உடனே யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, முடி கொட்டுதா, இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு சரியாயிடும். ஆண்டவர் பேசுவார். முடி கொட்டினா கூட உன்னால ஏன்? அதனால உனக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. உன் நினைவா என் நினைவா ஆண்டவர் எவ்வளவு அழகா இருக்கிறார் பாருங்க. கடவுளுடைய கிருபைனால இந்த முடியே எப்படின்னா உன் சரீரம் முழுவதும் கடவுளுடைய கிருபைனால. யோசிச்சுங்க. இப்ப கூட சிலர் பலவீனமா எப்ப பார்த்தாலும் கோல்டு தும்பினே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தலைவலி. ஐயோ ஐயோ உக்காந்த, ஐயோ ஏந்தா உட்காந்து, இது ஐயோ அது கரெக்டு தான். அப்போ தேவனிடத்துல என்ன பண்ணு? நீ தேவ சமூகத்துல விசுவாசத்தோட தேவ சமூகம். ஆண்டவர் என்ன மாத்திரை போட்டதா பைபிள்ல இருக்காமா? ஆண்டவர் ஊசி போட்டதா என்ன பைபிள் இருக்கா? ஆண்டவர் என்ன கசாயம் குடிச்சதா பைபிள் இருக்கா? ஆண்டவர் என்ன உடம்பு சரியாது பட்டுதான்னு பைபிள் இருக்கா? இல்ல. ஏன்? அவர் ஒரு தாய் வயிற்றில் தானே பிறந்தாரு. என்ன இருக்குதா? ஏன்? ஓடிக்கினே இருப்பாரு. மெயினா ஒன்று சொல்லட்டுமா? ஒன்னு சொல்லட்டுமா? ஆவியானவருடைய கிருபைனால, அவருக்கு கடவுளுடைய கிருபைனால, ஆண்டவருடைய இடைப்படும் ஆண்டவர் வெளிப்படுத்துறது, அவரு எப்பவும் உபாசமாவே இருந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ என்ன பண்ணாரு? உபாசோட இருந்தார். நம்ம என்ன பண்றது? கடவுளுடைய கிருபை சொல்லுற எப்ப 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிடுறது, இதை பண்றது அதை பண்றது, கல் அடிக்குது இது அடிக்குது. என்ன செடி பார்த்தா உக்காந்துருது, என்ன செடி பார்த்தா அங்க போட்டா உக்காந்து, கட்சிக்காரனை பார்த்தா நின்னுருது. இல்ல, நாவை காக்கிறவன் தன் பிராணை காக்கிறான். உபாஸ் 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 உபாஸ்.
சீடரும் கேக்குறாங்க, ஐயா நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, நாங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கல, ஏன்டா? சில வகை பிசாசு உபவாசத்தினர். அப்ப அவர் எப்போ உபவாசமா இருந்தாரு? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்பவுமே வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, திடகாத்திரமா இருக்குன்னா ஜெபம் பண்ணு. அவர் உணர்த்துவாரு, ஜெபம் பண்ணு, உபவாசிடு, பைபிள் படி, அவரை நோக்கி பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்வார். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. 15 வாசிங்க. ஒரு சிலருக்கு நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். நீ எப்ப வாய திறப்ப, எப்ப வாய திறப்ப அவன் எவன் உனக்கு தெரியும். ஒரு சில நேரத்துல நீ என்ன பண்ற, அவனுக்கு வேற வேலையே இல்லை. யாரு அது? அது வீட்டுக்காரனா இருந்தா கூட சொல்லுவேன், தகப்பனா இருந்தா கூட சொல்லுவேன். அவன் வந்து ஐயோ கூப்பிடுவாங்க பேரிட்டு, என்னங்க இந்த வரங்க, என்னங்க உள்ள என்ன பண்ணோம், கடவுளுடைய கிருபை, வேற என்ன பண்றது முடியலையே. கடவுளுடைய பிள்ளைகளை, அன்பானவர்களே, எப்படி தேவனுடைய வார்த்தை பாருங்க. நீ அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து, சும்மா மேலுக்கு தான் தோத்திரம். ஏன் உள்ள அப்படி கிடையாது, உள்ள அப்படி கிடையாது. கிளம்பிட்டியா எத்தனை மணிக்கு வருவியோ அந்த அவள் தான் கிளம்பிட்டியா. நம்ம ஐயா தோத்துறையா, தோத்துறோம் சரி, தோத்துறோம். எச்சரிக்கையா இரு. உன் சமாதானம் பெருசு. கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது, உள்ள திட்டி நான் இந்த விட நல்ல ஒருத்தர் சிரிச்சுக்கினே இரு. சரிங்க 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 சிரிச்சுனே இரு. அவன் சொன்னேன் ஊச்சமா சிரிச்சுனே, அது கூட பரவாயில்ல, சிரிச்சுனே இருந்துரு, பிரச்சனையே இல்லை. உள்ள ஒன்ன திடீர்னு எப்படி ஒன்னா ஏதோ ஒன்று பண்ண சிரிச்சுனே இருந்துரு. கத்தோட திரு சரியா போச்சா? கிறிஸ்துமஸ் போயிடும், உபவாசம் போயிடும், புது வருஷம் வந்துடும். ஒருவேளை யாருக்கு தெரியும், அவன் ரட்சிக்கப்பட்ட கூட ரட்சிக்கப்படலாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. கடைசியா வாசித்து தேவ சமூகத்துல கடந்து போகலாம் தேவ பிள்ளைகளை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம். எல்லாரும் நன்றி ஆண்டவரே. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய உன்னதமான கரம் நம்மோடு ஆசீர்வதிப்பதாக 46 ஒரு வாசித்து கடந்து போகலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. தேவ பிள்ளைகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார். ஆனால் இங்கே சிலுவையிலே ஆண்டவராகிய எம்பெருமான் பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறார். எப்படி? கண்களை மூடி எல்லாரும் ஆவியானவரே ஆவியானவரே, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கல்வாரி மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டேன், மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டேன், மலை மேலே. தேவ திருசூதன் அன்றுதான் மலை மேல் ஆடுகள் கேட்டதினா, தேவ திருசூதன் அன்றுதான் மலை மேல் ஆடுகள் கேட்டதினா, மனுகுல பாவம் தீர்த்திடவே சீதைந்து மாண்டதினா, சீதைந்து
ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என சொன்ன தேவன் பிதா நமக்காக குமாரனை கைவிட்டார். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உன்னை இறுக்கமான உருக்கங்களால் உன்னை நான் அழைத்துக் கொள்வேன். தாகம் தாகம் என்று கொள்கதா மலை மேல் சத்தம் கேட்டதினா ஓடி அழைக்க ஒருவரும் இல்லையே, உருகுதே மனமே. உருகுதே மனமே. உருகுதே மனமே. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே கல்வாரி மலை மேலே. தேவன்பின் எல்லை கொள்கதா மலை மேலே. அன்பு பிள்ளைகளே, செய்தி கேட்டவர்களே, ஒரே ஒருவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும், நான் உன் சகாய. பயப்படாத, காத்திரு. அவரே நமக்கு சகல ஆசீர்வாதம் கொடுத்து உயர்த்த வல்லவராக. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, எங்கள் மத்தியில் இந்த நாள் ஆசீர்வாதம் நம்முடைய மகா இறக்கத்துக்கு ஆசை கொடுத்திருக்கும். கெட்ட சத்தியத்தினுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்து. ஒரு ரத்தத்தில் செலுத்து மாணவன போகணும் ராஜா. ஒரு பாதம் கழிவு ஒரு கத்தர் அமரும் உன் கரைகளை வழிநடத்தும்படி ஜெபிக்க ஆசீர்வாதம் பலப்படுத்த காத்து இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னிலைக்கு என்றென்றும் சதாகாலங்கள் அடியுடைய சிவபரிசுத்தவாண்டு கர்த்தபடியாடு கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வார்த்தை.